கேம்ஃபோர்ட் ரேஸ்கோர்ஸில் ஊக்கமளிக்கும் சந்திர சிற்பம் அறிமுகம். கோவையில் உள்ள காஸ்மோபாலிட்டன் கிளப் சந்திப்புக்கு அருகிலுள்ள ரேஸ்கோர்ஸில் கனவுகளின் சக்தியை குறிக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் சிற்பத்தை கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி திறந்து வைத்தது. இந்த நிறுவல் விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவை நகராட்சி ஆணையர் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த சிற்பம் 2 குழந்தைகள் பூகோளத்தில் நின்று சந்திரனை ஒரு கயிற்றால் இழுப்பதை சித்தரிக்கிறது. இது தைரியம், லட்சியம் மற்றும் வரம்புகளுக்கு அப்பால் அடையும் உணர்வை குறிக்கிறது. இந்த கருத்து திருக்குறள் 596 உத்வேகம் பெறுகிறது. இது பெரிய உயரங்களை நோக்கி பாடுபடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. மேலும் இளம் மனங்களை பெரிய கனவுகளை காண ஊக்குவித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியின் தலைவர் திரு என் அருள் ரமேஷ் மற்றும் நிருபர் திருமதி பூங்கோதை அருள் ரமேஷ் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அறிவு, உறுதிப்பாடு மற்றும் மதிப்புகள் இருந்தால் எந்த கனவும் எட்ட முடியும் என்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நம்புவதற்கு இந்த நிறுவல் ஊக்கமளிக்கும் நோக்கம் கொண்டது என்று அவர்கள் கூறினர். இந்த சிற்பம் இப்போது சமூகத்திற்கான ஆர்வத்தின் அடையாளமாக நிற்கிறது. இளம் மனங்களை வரம்புகளை தாண்டி கனவு காணவும் மகத்துவத்திற்காக பாடுபடவும் ஊக்குவிக்கிறது. இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சிலையோட பெயர் உயர் உள்ளல். வள்ளுவர் வாக்கின்படி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த இந்த ஸ்டாச்சுவை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாச்சுவில் மொத்தம் 3 அம்சங்கள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலக உருண்டை, இன்னொன்று மேலே இருக்கிற நிலா. அதை 2 மாணவர்கள் கட்டி இழுக்க முயற்சி பண்ணுற மாதிரியான ஒரு சிலை இது. இதனோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தா